மன நிம்மதி அப்படிங்கிறது எல்லாரும் தேடுறது தான். இதுக்குன்னு நம்ம தனியா எதுவுமே பண்ண முடியாது. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம மனச கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நம்மள்ட்ட தான் இருக்கு. ஒரு குடும்ப பிரச்சனையோ, அல்லது மற்றவர்களினுடைய பிரச்சனையோ, எதுவாக இருந்தாலும் நம்ம அத வந்து ரொம்ப ப்ரூட் ஓவர் பண்ணக்கூடாது. அதையே நெனச்சிட்டு இருந்தோம்னா, நமக்கு பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. மனசு சரியில்ல, இல்ல மனசுல ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னாலே, அதுக்கு 2 விதமான வழிகள் தான். ஒண்ணு, நீங்க ஆன்மீகத்தில் முழுமையாக ஒரு நம்பிக்கை. இல்ல ஜோதிடத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு அன்றைய கோச்சார நிலை, கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, மன நிம்மதிக்கான வழியை தேடலாம். பட் பிரச்சனைகள நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இல்ல அத பத்தி ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னாலே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அ பொதுவாக நம்ம மனசு எப்போ சந்தோஷப்படும், ஒரு நல்ல பாட்டு கேட்கும் பொழுதோ, இல்ல கோவிலுக்கு போகும் பொழுதோ, இல்ல பகவான் நாமத்தை சொல்லும் பொழுதோ, இது வந்து இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, அத மனசு சரியில்லாத டைம்ல நீங்க பண்ணலாம். ஒரு நல்ல படம் பார்க்கறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது. இது எல்லாமே நமக்கு ஒரு மன ஆறுதலை கண்டிப்பாக தரும். ஆனால் ஆன்மீக நம்பிக்கையும், ஜோதிட நம்பிக்கையும் சில தீர்வுகளை தருவதற்கு உங்களுக்கு வழி காண்பிக்கும்.